ஹலோ எவ்ரிவான். லஞ்ச் வ்ளாக்லேருந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். பட் லஞ்ச் சாப்பிட்டு தூங்குனதுனால அது ஈவினிங் வ்ளாக் ஆயிடுச்சு. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவரோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பரான ஒரு தக்காளி சட்னிங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி யாருக்கும் பிடிக்காது. தக்காளி பேஸ்டு சட்னி தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சட்னி செம்ம ஹிட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். மார்னிங் இல்லை 11:30 to 12 அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தோசை சைக்கோஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டான சட்னி. பாப்பாவுக்கு ஒரு ஊத்தப்ப தோசை ஊற்றிட்டு தம்பி முறுமுறுன்னு தோசை கேட்டார். அவருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு முட்டை தோசையும் ஊற்றி கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டில் தோசை ஊற்றுறது அம்மாவுக்கு அப்பாவும் அம்மாவுக்கு அம்மாவும் ஊற்றிக்குவாங்க. எனக்கு அக்காவுக்கு அக்காவே ஊற்றிக்குவாங்க. அண்ணாக்கு யார் ஊற்றுறதுங்கிறது தான் பெரிய டாஸ்க். ஏன்னா அவன் தான் 5-6 தோசை அசால்ட்டாக சாப்பிட்ருவேன். ஸோ அது மட்டும் யோசித்து டிசைட் பண்ணி ஊற்றி கொடுப்பேன். இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது. அப்பாவுக்கு முட்டை தோசை டெலிவர் பண்ண குட்டி பாப்பா வந்திருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.